அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு இனிமே என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மனோதைரியம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாம், உடல் ஆரோக்கியம் ஏற்படும், எதிர்பாலினத்தால் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே நல்ல பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இவர்களுடைய குணத்தை பொறுத்து கண்டிப்பாக இவர்களுக்கு கெடுதல் நடக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. ஆனாலும் ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கும்பராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை 3 முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்களா? முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கா? ஒரு சில வீடுகளில் கெடுதல் நடக்கணும் அப்படின்னா எந்த வகையில் வேணாலும் நடக்கலாங்க. இங்கே என்ன தான் கடவுளை வழிபட்டாலும் கூட ஒரு சில பிரச்சனைகளை தடுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நேரத்தை பொறுத்து என்ன மாதிரியான பரிகாரங்களும் வழிபாடுகளும் செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். அப்போது நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்கணும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இனிமே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வீண் அலைச்சல், திடீரென கோபப்படுறது, இவை எல்லாமே உண்டாகலாம். அதே போல் காரிய வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக தான் இருக்குது. மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகள் இந்த நேரம் உங்களுக்கு தீரப்போகுது. போட்டிகள் கண்டிப்பாக குறையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா சில விஷயங்களை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியது இருக்கலாம். ஆனால் நீங்கள் நிதானமாக இருந்தால் எதையுமே சிறப்பாக கையாளலாம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. வாக்கு வன்மையால் நன்மை ஏற்படலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த இடைவெளி குறையலாம். மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு காரிய வெற்றி கண்டிப்பாக உண்டாகும். அரசியல் துறையினருக்கு பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரம் மூலமாக சாதகமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் போகும்போது ஆயுதங்களை கையாளும் போது கூடுதல் கவனம் வேணும். சூரியன் சந்திரரால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு கூட ஏற்படலாம். நிதானமாக எதையுமே செயல்படுத்துவது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வியாபார வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் உங்களுக்கு எதுவாக இருக்கும். செலவை நீங்கள் குறைப்பதன் மூலமாக பணத்தட்டுப்பாடு குறையலாம். பேச்சில் கடுமை காட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிபுரியக்கூடிய இடங்களில் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக எந்திரங்களை கையாளும் போது அதிகமான கவனம் வேணும். மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். பூரட்டாதி 1 மற்றும் 2, 3 இந்த பாதங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்கள் ஏற்படக்கூடியதாக இருக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே பந்த பாசம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலமாக மனம் மகிழக்கூடியதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்களிடத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது மிக நல்லது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதே போல் மேலும் உங்களுடைய ராசிக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தேவைப்படக்கூடியதாக இப்போது இருக்கும் அப்படின்னும், உங்களால் விட்டு வர முடியாமல் இருந்த கடந்த கால பிரச்சனைகள் ஒரு வழியாக விட்டொழியட்டும். மேலும் உங்களுடைய
காதல் வாழ்க்கையில் பல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படலாம். பார்த்து பார்த்து செலவு செய்வீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் வீட்டில் அதிகமான அமைதி நிலவக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதோடு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம கவனித்து பார்க்கும்போது, முக்கியமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் முன்னேற்றகரமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. செவ்வாய் எளிதாக மனதை உணர்ச்சி வசப்பட செய்வார். வியாபாரிகளுக்கு வர்த்தகம் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நல்ல கவனம் செலுத்தணும். மாணவர்கள் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாக கல்வி மேன்மை அடைவாங்க. திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறும். மேலும் உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. நினைத்த காரியம் நிறைவேறும். வெகு நாட்களாக தடைப்பட்டு இருந்த சில காரியங்கள் உங்களுக்கு திருப்தியாக நடக்கும். சில நேரங்களில் பண நெருக்கடி ஏற்படும். கடன் கொடுத்தவர்கள் கெடுபிடி செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் பெரிதாக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு சீராக மாறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சரி, இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கையை அதிகரிக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ராசியில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை இருக்குது. மேலும் குடும்பத்திற்கு 3, 10 ஆகிய அதிபதி செவ்வாய் ராசியை பார்ப்பது சுபமான பலன் அல்ல அப்படின்னும், கோபுர கலசம் போல உயர்வான எண்ணம் கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு இது சவாலான காலகட்டம் அப்படின்னும், மேலும் உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். தைரிய மிகுதியாக இருக்கும். மனபலம் நிம்மதி கூடும். காது மூக்கு தொண்டை தொடர்பான ஆரோக்கிய கேடுகள் அறுவை சிகிச்சையால் சரி செய்ய உகந்த நேரமாக இந்த நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பரம்பரை நோய்களான சுகர், ப்ரெஷர், கை கால் மூட்டு வலி போன்ற உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கலாம். மேலும் பாகப்பிரிவினையால் மனபேதம் மிகுதியாகலாம். ஒரு சிலர் உயில் எழுதுபவர்களாகவும் சிலர் எழுதிய உயில் ஆவணங்களில் திருத்தம் செய்பவர்களாகவும் இருக்கலாம். குறிப்பிட்ட இந்த வாழ்க்கையில் பற்று குறையலாம். தினமும் ராகு காலத்தில் காலபைரவரை நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அது மிக பெரும் நல்லது. வயோதிகர்கள் மருத்துவருடைய ஆலோசனையின்றி சுயமாக மருந்து சாப்பிடக்கூடாது. குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களுக்கு நீடிக்கும். வெகு நாட்களாக தாமதப்பட்ட பணிகள் கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சாதகமாக முடியும். அனைத்து பாக்கியங்களும் தேடி வரும். சிலர் ரசனைக்கு ஏற்ப வீட்டினுடைய அமைப்பை மாற்றுவாங்க. போட்டி பந்தயங்களில் வெற்றி கண்டிப்பாக உண்டாகும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக சிறிய தொகை கடன் வாங்க நேரிடலாம். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஏற்பட்ட தடைகள் கூட அகலும். மேலும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மிக பெரும் நன்மை கூடும் அப்படின்னு நாம் இந்த ராசிக்கான பலன்கள் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாங்க. மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலத்தொழிலில் பங்குதாரராக நீங்கள் இணைவீங்க. அல்லது குலத்தொழில்களை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் மேற்கொள்வீங்க. இழந்த பதவி தேடி வரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கண்டிப்பாக உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலமாக வருமான உயர்வுக்கான பாதை தென்படும். பிள்ளைகள் பெயரில் நிரந்தர வைப்பு தொகையை ஏற்படுத்துவீங்க. காதல், கல்யாண கனவுகள் எல்லாம் சரியாக உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னும், சிலருக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலம் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படின்னும், மேலும் பிள்ளைகளுடைய சுய நிகழ்வுகள் உங்களுக்கு திட்டமிட்டு நடக்கும். கந்த சஷ்டி அன்று நீங்கள் அதாவது மாதம் வரக்கூடிய சஷ்டி அன்று முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக இனிமே வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் உத்தியோக நிமித்தமாக தம்பதிகள் சில காலம் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். வாகன வசதிகள் இப்போ உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஏற்பட போகுது. நீங்கள் இந்த வாகனம் நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்களா, இனிமே வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.
நன்றி விபோஸ்.